அனைவருக்கும் ஹாய். இன்னைக்கு எங்க அக்காவோட ஃபங்க்ஷன். ஸோ நானும் எங்க அண்ணனும் ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு முக்கியமான மேட்ச் இருக்குன்னு மாப்பிள்ளையோட ஃபோனை வாங்கி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லயே பார்த்துட்டு இருந்தோம். என்னடா நம்மால் அடி வாங்குறானேன்னு பார்த்தா மொத்தமா ஒரே நிமிஷத்துல மேட்ச் ஓவர்னு சொல்லிட்டாங்க. என்னால நம்பவே முடியல. இருக்கிற சோகத்துல ஒரு ஃபோன் ராசி இல்லைன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் மைண்டை கூல் பண்ணலான்னு பார்த்தா அப்போ கூட இந்த வெயில் என்ன விடல. அப்புறம் எல்லாரும் கிளம்பி மண்டபத்துக்கு போனா மொத்த ஊரே எங்க ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்காங்க. ஃபங்க்ஷன் வேற லெவல் ஆர்கனைஸ்ட் அண்ட் சூப்பரா போச்சு. ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த தாரை ஓட்ட கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு புடின்னு யோசிச்சப்போ தான் சொந்தக்காரங்கெல்லாம் வண்டியில் ஏறிட்டாங்க. ஸோ சமத்தா தான் ஓட்டினேன். பெரிய அக்காவை வீட்டிலே பார்சல் பண்ணிட்டு நாங்கள்லாம் மேக்கரைக்கு போனோம். அங்கே எங்கள் மாமாவோட காட்டேஜ் இருக்கு. அண்ட் இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால நாங்கள் அங்கேயே போயிட்டோம். கிட்ட வர வர கிளைமேட் சும்மா சில்லுன்னு ஆயிடுச்சு. அங்கே ரீச் ஆனதும் வாங்கடா நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன்னு எங்கள் சின்ன அக்கா கூட்டிட்டு போனோம். சரின்னு போய் பார்த்தா சாரல் மலையோட சரியான காத்து. அண்ட் இந்த இடத்துல தான் நான் பக்காவான குற்றாலம் சீசனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அங்கே விளைஞ்ச சப்போட்டா பறிக்கிற கேப்பில் சரி ஏறலாமேன்னு ஏறிட்டே போனோம். உச்சிக்கு போய் பார்த்தா இந்த மாதிரி ஒரு வியூ. ஒர்க்குன்னு ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கிற நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே கிடைக்கும்னு தெரில. ஆனால் எனக்கு இந்த மேக்கரையில் தான் கிடச்சிது. கண்டிப்பாக நீங்கள் தென்காசி வந்தால் சரவணாஸ் காட்டேஜில் ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணுங்க. லிங்க் நம்ம பயோவில் போட்டுடுறேன். நாங்கள் ஏறி இறங்குறதுக்குள்ளேயும் மொத்த பக்கெட்டை நிரப்பிட்டாங்க. அப்புறம் வந்த வேலையை பார்ப்போன்னு ஒரு அரை மணி நேரம் ப்ரைவேட் ஃபால்ஸில் குளிச்சுட்டு சுட பிரெட் ஆம்லெட் அண்ட் சுக்கு காஃபி குடித்தோம். சுற்றி இருட்டாக இருந்ததுனால ஸ்டார் என்ன ஸ்டார் மில்கிவே தெரிஞ்சுது என் கண்ணுக்கு. ஃபைனல் டச்சாக பார்டர் கடை பரோட்டாவை சாப்பிட்டு ட்ரிப்பை முடிச்சிட்டோம். அடுத்த vlog நம்ம சென்னையில் தான். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். அனைவருக்கும் பாய்.